18 number says 3 அடுத்தடுத்த நம்பருக்கு இல்ல smallest x minus 2 greatest என்னன்னு கேக்குறாங்க. x minus 2னா அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் x minus 1. அப்ப அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் x. அப்ப ஆன்சர் வந்து x தான். Straight line y equal to 5x always passes through. y equal to 5xங்கிறப்போ x-க்கு 0 போட்டா y 0 ஆயிடும். அப்ப அந்த லைன் வழியா தான் அந்த பாயிண்ட் வழியா தான் அது பாஸ் ஆகும். அந்த லைன் ஆரிஜினலியா ஸ்ட்ரைட் லைன் பாஸ் ஆகுது. 13th question. The cube root of 6th Fibonacci number. Fibonacci number நமக்கு தெரியும் 1 1 ஸ்டார்ட் ஆகும். ரெண்டு டைமா ஆட் பண்ணி எழுதிட்டே வருவோம். 6th பிளேஸ்ல 8 இருக்கு. அந்த cube root of 6th Fibonacci numberனா 8 cube root எடுக்கும்போது 2 கிடைச்சிடும். 14th question. In a triangle ABC இருக்க மாதிரி ஒரு triangle இருக்கு. Angle of B 90 degree. Then the orthocenter of triangle ABC lies on. ஆர்த்தோசென்டர்ங்கிறது அதோட ஆல்டிடியூட் செங்கோடுகள் சந்திக்கிற இடம் தான். அப்ப செங்கோட்டு மையம் எங்க இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த சைடு இந்த ஹைபார்டனஸ்க்கு ஆல்டிடியூட் வரையும் போது பில இருந்து பர்பெண்டிகுலரா வரும். இந்த சில இருந்து வரையும் போது நேரா அந்த லைன்ல தான் வரும். ஏல இருந்து ஆல்டிடியூட் வரையும் போது அந்த லைன்ல தான் வரும். இப்ப இந்த மூணுமே மீட் பண்ற பாயிண்ட் பார்த்தோம்னா இந்த வெர்டெக்ஸ் பி தான். அப்ப ஆர்த்தோசென்டர் லைஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி லைஸ் ஆன் வெர்டெக்ஸ் பி. 15th question. Triangle ABC similar to triangle PQR, in which angle of A equal to 63, angle of B equal to 57 degree, then angle of R. ABC similar to PQR னு சொல்லிட்டாங்க. நமக்கு தெரியும் ட்ரையாங்கிள்ல 3 ஆங்கிள் ஆட் பண்ணும்போது 180. ABC C மட்டும் தான் கொடுக்கல. இதுல இருந்து C கண்டுபிடிச்சிட்டோம். C 60 டிகிரி. இப்ப கரஸ்பாண்டிங் ஆங்கிள் அப்புறம் சைட்ஸோட ரேஷியோ ஈக்குவலா இருக்கும்னு சிமிலர் ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டி தெரியும். அதுபடி இங்க வரிசையா ஏனா P, B-னா Q, C-னா R ஆங்கிள் ஈக்குவலா இருக்கும். அப்ப C-யும் R-ம் ஈக்குவல். அப்ப R equal to 60 degree. 16th question. Which of the following are co-prime numbers? Co-primeனாலும் ரிலேட்டிவ் பிரைம்னாலும் ஒண்ணுதான். அதாவது காமனா எந்த டிவைசரும் இருக்காது. GCD 1ன்னு இருக்கணும். இதுக்கெல்லாம் 2 இருக்கும். 8,10, 8,2, 8,18க்குலாம் 2 இருக்கும். 8,15க்கு 1 மட்டும் தான் இருக்கும். 17th question. If two angles are both concurrent and supplementary, then they are. Concurrent angles-னா the same measure, ஒரே அளவு இருக்கணும். Same size and shape-னு சொல்லுவோம். Angles-அ பொறுத்த வரைக்கும் same measure-னு சொல்லுவோம். Supplementary-னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 180 வரணும். இப்போ same measure-ங்கிறப்ப x plus x. ஆட் பண்ணா 180. இது ரெண்டையும் யூஸ் பண்ணி இதை எழுதியிருக்கோம். 2x equal to 180, x equal to 90. 90ங்கிறது right angle. 18th question. இது ஈஸியான சம் தான். ஏலேருந்து பிக்கு போயிட்டு ஆப்ஷனை பார்க்கணும். ஏலேருந்து பி, பிலேருந்து சி, சிலேருந்து இ. டிஸ்டன்ஸ் 30 ஹவர்ஸ் ஆகுது. டைம் 30 ஹவர்ஸ். லீஸ்ட் டைம் தானே கேட்டிருக்காங்க. அப்ப ஏலேருந்து பி, பிலேருந்து டி, டிலேருந்து இ ஆட் பண்ணா 35 வருது. ஏ டு பி, பி டு சி, சிக்கு போயிட்டு சிலேருந்து டி, டிலேருந்து இ 41 ஹவர்ஸ் ஆகுது. ஏ டு பி, பி டு டி, டி டு சி, சி டு இ 50 ஹவர்ஸ். லீஸ்ட் டைம்ங்கிறப்போ கம்மியா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் சரி. 19th question. சென்ட்ராய்டு இப்படி கண்டுபிடிப்போம். 3 சைட்ஸ்க்கும் மீடியன் கண்டுபிடிச்சு மீடியன் இன்டர்செக்ட் பண்ற பாயிண்ட். ஆர்த்தோ சென்டர்ங்கிறப்ப ஆல்டிடியூட்ஸ் எல்லா சைடுக்கும் வரைஞ்சு ட்ரையாங்கிள்ல 3 சைடுக்கு வரைஞ்சிட்டு அது மீட் பண்ற பாயிண்ட். இன் சென்டருங்கிறப்ப ஆங்கிள் பைசெக்டர் 3 ஆங்கிளுக்கு வரைஞ்சி மீட் பண்ற பாயிண்ட் வச்சு உள்ளார சர்க்கிள் வரைவோம். சர்க்கம் சென்டருங்கிறது பைசெக்டர்ஸ் வரைஞ்சு ஒவ்வொரு சைட்ஸுக்கும் அந்த பர்பெண்டிகுலர் பைசெக்டர்ஸ் மீட் பண்ற இடம் தான் சர்க்கம் சென்டர். தமிழ் அழகா இருக்கும். நடுக்கோடுகள் சந்திக்கிற புள்ளி நடுக்கோட்டு மையம், செங்குத்து கோடுகள் சந்திக்கிற புள்ளி செங்கோட்டு மையம், அந்த கோண இருசம வெட்டிகள் சந்திக்கிற புள்ளி அதை வச்சு வரைகிற வட்டம் உள்வட்டம், உள்வட்ட மையம் சந்திக்கிற புள்ளி உள்வட்ட மையம். சுற்றுவட்ட மையங்கிற போது மையக்குத்து கோடுகள் வரைஞ்சி அதை வச்சு நம்ம வரைகிறது சுற்றுவட்ட மையம். 20வது கேள்வி. In how many ways can you answer 2 multiple choice questions with the choices ABCD? 1வது கேள்விக்கு ABCD இருந்து ஆன்சர் பண்ணலாம். முதல் சாய்ஸ். அதுல ஒரு 4 சான்ஸ் இருக்கு. 2வது கேள்விக்கு அதே 4ல இருந்து பண்ணலாம். அப்போ அதுக்கே ஒரு 8. 2வது क्वेश्चनக்கு ஒரு 8. அப்போ 4 டைம்ஸ் ஆட் பண்றதுக்கு பதிலா 4 into 4 equal to 16 choices.